அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்வில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து செப்டம்பர் 24 முடிவதற்குள் மறுஜென்மம் எடுக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி ஜென்மசனியில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் குரு என பல கிரகநிலைகள் சாதகமாக பலம் வரும்போது ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார் புதன். பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரன். பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் செவ்வாய். சந்திரன் எடுத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறார். இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவருடைய வாழ்வில் செல்வ செழிப்பு மிகவும் நிறைவாக இருக்கிறது. அவர் மகிழ்ச்சியாக வாழுகிறார். அவரிடம் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை அவருடன் பிறந்தவர்களே, உறவினர்களே, நண்பர்களே பல்வேறு வகையான சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் செய்து அவரிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டு அவரை நடுத்தெருவில் நிறுத்துகின்றனர். அதை பார்த்த அந்த நபர் மிகவும் மனவேதனை அடைகிறாருங்க. அவரையும் அவருடைய மனைவியையும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளிவிட்டனர். வேறு வழியில்லாமல் போக்கு இடம் இல்லாமல் அங்கு இருந்த பாலடைந்த குடிசை ஒன்றில் தங்குகின்றனர். அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பிச்சை எடுக்கலாம் என்ற முடிவுக்கு வருகிறாருங்க. அப்படி அவர் பிச்சை எடுக்கும் போது அவரால் பயன்பெற்ற ஒரு நபர் அவர் அருகாமையில் வந்து அவர் அணிந்திருந்த வைர மோதிரத்தை கழட்டி அதில் இருந்த வைரத்தை எடுத்து இவரிடம் கொடுத்து இந்த வைரத்தை விற்று பணமாக மாற்றிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறாருங்க. அதை வாங்கி கொண்ட அந்த நபர் வீட்டிற்கு செல்கிறார். அந்த குடிசையில் ஒரு பாத்திரத்தில் அந்த வைரத்தை போட்டு வைத்துவிட்டு நாளை காலை சந்தைக்கு சென்று இதை விற்று இதை பணமாக மாற்றி அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நம்மளுடைய நிலையை மாற்றிக்கொள்ளலாம் என்ற முடிவில் அவர் ஓய்வெடுக்கிறார். அப்போது அவரது மனைவி அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அருகாமையில் உள்ள ஆற்றில் நீர் சேகரித்து கொண்டு வந்து அந்த பாத்திரத்தை வைக்கிறாருங்க. அவர் எழுந்து பார்க்கும்போது அந்த பாத்திரம் நிறைய தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. அவர் வைத்திருந்த அந்த வைரம் அங்கு இல்லை. அப்போது அவருடைய வாழ்க்கை சூனியமாக மாறுகிறது. சரி, வேற வழியில்ல, மீண்டும் பிச்சை எடுக்க வேண்டும் என்று அவர் பிச்சை எடுக்க செல்கிறாருங்க. அப்படி அவர் மீண்டும் பிச்சை எடுக்கும் போது அந்த நபர் அவரை பார்க்கிறார். அவரை பார்க்கும்போது சரி, இவருக்கு வேற ஏதாவது செய்வோம் என்று அவர் வைத்திருந்த ஒரு குளம் ஒன்றை இவருடைய பேரில் எழுதி வைக்கிறார். இந்த குளத்தை வாங்கிய இந்த நபர் அந்த குளத்திற்கு சென்று பார்த்தால் பெரிய அளவில் வளங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அந்த குளத்தை எப்படியாவது விற்று அதில் வரக்கூடிய காசை வைத்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்று முயற்சி செய்கிறார். அந்த குளத்தை வாங்குவதற்கு யாருமே முன்வரவில்லை. எனவே அவருக்கு அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மீண்டும் அவர் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுகிறார். உடனடியாக மீண்டும் பிச்சை எடுக்கிறாருங்க. அப்போது இதை பார்க்கக்கூடிய அந்த நபர், என்னடா இவருக்கு தங்கம், வைரம், நிலம் போன்றவை கொடுத்தோம், சரியாக பயன்படுத்தி கொள்ளல, சரி இப்ப தங்க காசுகளை கொடுப்போம் அப்படின்னு தங்க காசுகளை கொடுக்கிறாருங்க. இதை வாங்கிய அந்த நபர் இப்போது வீட்டிற்கு ஓய்வெடுக்க சென்றால்தான் ஏதாவது ஆகிவிடும். நேரடியாக சந்தைக்கு சென்று அதை விற்று காசாக மாற்றிவிடுவோம் என்று சந்தையை நோக்கி நடக்கிறார். அப்போது இவரை நோட்டமிட்டு கொண்டிருந்த திருடன் ஒருவன் இவர் வைத்திருந்த தங்க பையை பிடுங்கி கொண்டு அங்கிருந்து ஓடிவிடுகிறான். இப்போது அவருடைய வாழ்க்கை மீண்டும் சூனியமாக மாறுகிறது. பல வகையில சிரமம்தான் ஆள்கொள்கிறது. மீண்டும் வேறு வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிறார். உதவி செய்த அந்த நபர் எவ்வளவு வாட்டி உதவி செய்தாலும் இவர் பிச்சை தான் எடுக்கிறார். சரி, வேற வழியே இல்லை, இவருக்கு பிச்சை காசுகளை மட்டும் போட்டுவிட்டு செல்வோம் என்று கொஞ்சம் பிச்சை காசுகளை போட்டுவிட்டு அங்கிருந்து செல்கிறாருங்க. இந்த காசுகளை வாங்கிய அந்த நபர் வீட்டை நோக்கி செல்லும் வழியில் ஏதேனும் வாங்கி கொண்டு செல்லலாம் என்று அந்த காசை எடுத்து கொண்டு போகும்போது எதிர்த்தாப்பில் ஒரு மீன் வியாபாரி வருகிறார். அந்த மீன் வியாபாரி தன்னிடம் ஒரே ஒரு உயிர் மீன் மட்டும்தான் இருக்கிறது, அதை வாங்கி கொள்ளுங்கள் என்று இவரிடம் கேட்க, சரி இந்த பிச்சை காசுகளை வச்சு நாம் என்ன செய்ய போறோம், இந்த ஒரு மீனையாவது வாங்கி ஆற்றில் விட்டுருவோம், அதுவாது உயிர் பிழைக்கட்டும் அப்படின்னு அந்த மீனை வாங்கிக்கிறாருங்க. ஆற்றை நோக்கி சென்று ஆற்றில் விட போகும்போது அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. இந்த மீனை நம்மளுடைய குளத்தில் வளர்த்து அங்கு மீன் வளத்தை பெருக்கி மீன் பண்ணை அமைத்து
மிக பெரிய அளவுல வருமானத்தை உருவாக்கலாமே என்ற யோசனை வருகிறது. உடனே தன்னுடைய குளத்தை நோக்கி நடக்கிறார். குளத்தில் அந்த மீனை விடுவதற்கு முன் அந்த மீனை பார்க்கிறாருங்க. அந்த மீன் வாயிலிருந்து ஒரு வைரத்தை கக்குகிறது. அதை பார்த்தவுடன் தான் தெரிகிறது தன் மனைவி ஆற்றில் இழந்த அந்த வைரத்தை இந்த மீன் தான் விழுங்கி இருக்கிறது என்று. இந்த மீனையும் இந்த வைரத்தையும் வைத்து இவருடைய வாழ்க்கை மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவுல செல்வம் நிறைந்தவையாக மாறுகிறது. பல வளங்களை குவிக்கிறார். அப்போது காவல் அதிகாரிகளும் இவரிடம் இருந்து திருடி சென்ற திருடனை பிடித்து அவன் எடுத்து சென்ற சொத்துக்களை மீட்டு மீண்டும் இவரிடமே கொடுக்கின்றனர். இப்போது அவருடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுல மாறுகிறதுங்க. இது போன்றுதான் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்விலும் எப்பேற்பட்ட சிக்கல்கள் சூழல்கள் சூழ்ந்தாலும் 2 முக்கியமான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையை மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் மாற்றி அமைப்பதற்கான சூழலை உருவாக்கும். ஏனென்றால் ஒன்று, நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சிறு உதவி கூட மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போன்று அந்த மீனை உயிர் காப்பாற்றி விடலாம் என்று நினைத்த ஒரு செயல் கூட அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியதோ அதே போன்றுதான் கும்பராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவிற்கு மறுஜன்மம் எடுக்கக்கூடிய அளவிற்கு பல வருட நரக வாழ்க்கை நிறைவடைந்து நல்ல முன்னேற்றத்தை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதி ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே பல வகையில ஜென்மசனியினுடைய பாதிப்பு மிக பெரிய அளவுல கட்டுக்குள் இருக்கிறது. எனவே உத்தியோக ரீதியாக பல சிரமங்கள் இந்த தருணத்தில் குறையும். எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் குழப்பமும் பெரிய அளவுல கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக பல புதிய ஒப்பந்தங்களை அடுக்கடுக்காக மேற்கொள்ள முடியும். நிதி சார்ந்த விஷயங்கள் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. முழு சுபகிரகமான குரு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் எந்தவிதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பை பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே இது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. தனஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் பாதிப்பு இல்லை. அதே போன்று அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் கேது, புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகநிலைகள் இருக்கின்றன. 3 கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் கூட குருவின் சுப பார்வை இந்த 3 கிரகநிலைகளின் மீதும் பதிகிறது. அதோடு மட்டுமல்லாது புதன் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். எனவே பல வகையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல புதிய வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. சந்திரனும் சாதகமாக வலம் வருவதால் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வெற்றி வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.